ஹாய் வணக்கம் கைஸ், இது உங்க டாபிக் தமிழ். நான் உங்க டாபிக் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம். அக்னி சிறகுகளோட கண்டினியூஷன். போன வீடியோல பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். போன வீடியோல எதுல இருந்து விட்டோமோ அதுல இருந்து நீ கண்டினியூ பண்ண போறேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய பாடத்திட்டம் முடிந்ததும் தாழ்வாக பறந்து தாக்கும் ஒரு போர் விமானத்தை வடிவமைக்கும் திட்டப்பணியை நானும் மற்ற 4 சக மாணவர்களும் கூட்டாக முடிக்க வேண்டும் என்று பொறுப்பு கொடுத்தார்கள். ஏரோடைனமிக் டிசைன் வரையும் பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன். எனது குழுவினர் ஒவ்வொருவரும் மற்ற பொறுப்புகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். அப்போது எம்ஐடியின் இயக்குநராக இருந்த பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் தான் எனக்கு வடிவமைப்பு ஆசிரியர். ஒரு நாள் அவர் என் திட்டத்தின் முன்னேற்றம் பற்றி மதிப்பீடு செய்ய வந்தார். திட்டம் நம்பிக்கை தரவில்லை, ஏமாற்றம் அளிக்கிறது என்று அவர் முடிவை சொன்னார். தாமதத்திற்கான ஒரு டஜன் காரணங்களை எடுத்து சொன்னேன். அவரோ சமாதானம் அடையவே இல்லை. கடைசியில் திட்டத்தை முடிப்பதற்கு 1 மாத கால அவகாசம் தரும்படி கெஞ்சினேன். கொஞ்சம் நேரம் என்னை உன்னிப்பாக பார்த்த பேராசிரியர் சொன்னார், இளநனி, இது வெள்ளிக்கிழமை பிற்பகல் நேரம். 3 நாள் அவகாசம் தருகிறேன். திங்கட்கிழமை காலைக்குள் என்னிடம் கான்பிகரேஷன் வரைபடம், விமானத்தின் அனைத்து அம்சங்களையும் விவரித்து காட்டும் வரைபடம் வராவிட்டால் உங்களுடைய உதவித்தொகை நிறுத்தப்படும். நான் வாயடைத்து போனேன். எனது உயிரோட்டமே அந்த உதவித்தொகைதான். அதை வாபஸ் வாங்கி விட்டார்கள் என்றால் நான் நிராதரவாகி விடுவேன். குறிப்பிட்ட கெடுவுக்குள் திட்டத்தை முடிப்பதை தவிர வேறு எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை. அன்று இரவு முழுவதும் வரை பலகை முன் உட்கார்ந்திருந்தேன். இரவு உணவை துறந்தேன். அடுத்த நாள் காலை 1 மணி நேர இடைவெளியில் என்னை சுறுசுறுப்பாக்கி கொண்டு கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் வேலையில் இறங்கினேன். ஞாயிறன்று காலை நேரம் என் வேலை கிட்டத்தட்ட முடியும் நிலை. வேறு யாரோ அறைக்கு வந்தது போல ஓர் உணர்வு. பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் தொலைவில் இருந்து என்னை கவனித்துக் கொண்டிருந்தார். ஜிம்கானா கிளப்பில் இருந்து நேரடியாக வந்திருந்ததால் டென்னிஸ் உடையில் இருந்தார். என் வேலையின் முன்னேற்றத்தை பார்ப்பதற்காக அறைக்குள் நுழைந்தார். என் வேலையை ஆராய்ந்த பிறகு பாசத்துடன் என்னை கட்டி தழுவிக்கொண்டு முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டினார். உங்களை ஒரு நெருக்கடியான மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டேன் என்பது எனக்கு தெரியும். சாத்தியமில்லாத கெடுவுக்குள் வேலையை முடிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தேன். மன இறுக்கத்திற்கு இடையேயும் இவ்வளவு கச்சிதமாக முடிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று புகழ்ந்தார். எனது திட்டப்பணியின் எஞ்சிய காலத்தில் எம்ஐடி தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டேன். எனது தாய்மொழி தமிழின் தொன்மையில் பெருமிதப்படுகிறேன். ராமாயண காலத்திற்கு முந்தைய அகத்தியர் முனிவர் காலத்திலேயே தமிழ் செழித்திருந்தது. கிறிஸ்து பிறப்பிற்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதன் இலக்கியங்கள் பிறந்திருந்தன. இலக்கண மேதைகளும் புலவர்களும் தமிழை செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதன் தெள்ள தெளிவான தத்துவ நெறி உலகமெங்கும் போற்றப்படுகிறது. இந்த அருமையான மொழி அறிவியல் அந்நியப்பட்டுவிடக் கூடாது என்பதில் நான் குறியாயிருந்தேன். நமது சொந்த விமானத்தை நாமே உருவாக்குவோம் என்ற கட்டுரையை தமிழில் எழுதினேன். அதற்கு அபார வரவேற்பு. போட்டியில் முதற் பரிசை வென்றேன். ஆனந்த விகடன் ஆசிரியர் தேவன் எனக்கு முதற் பரிசு வழங்கினார். எம்ஐடி வாழ்க்கையில் என் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு சம்பவம் பேராசிரியர் ஸ்பாண்டர் சம்பந்தப்பட்டது. அது எங்களின் பிரிவு உபசார நிகழ்ச்சியின் ஒரு அம்சமாக மாணவர்கள் குழுவினரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள தயாராகி இருந்தோம். பட்டப்பிடிப்பு முடிந்த மாணவர்கள் அனைவரும் 3 வரிசையாக நின்றிருந்தோம். பேராசிரியர்கள் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார்கள். சடார் என்று பேராசிரியர் ஸ்பாண்டர் எழுந்து என்னை தேடினார். நான் 3வது வரிசையில் நின்று கொண்டிருந்தேன். இங்கு வந்து என்னுடன் முதல் வரிசையில் உட்கார்ந்து கொள் என்றார். அவரின் அழைப்பு என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. என்னுடைய தலை சிறந்த மாணவன் நீங்கள். எதிர்காலத்தில் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு புகழ் சேர்ப்பதற்கு கடும் உழைப்பு உங்களை துணை நிற்கும். அந்த பாராட்டில் தர்ம சங்கடம் பட்டாலும் அந்த அங்கீகாரத்தால் பெருமை அடைந்து பேராசிரியர் ஸ்பாண்டருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டேன். கடவுள் உங்களுடைய நம்பிக்கையாகவும் ஜீவனாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை ஒவ்வொரு அடியிலும் ஒளி வழங்கட்டும் என்று உள்முக பார்வை கொண்ட அந்த மேதை எனக்கு ஆசி வழங்கினார். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL நிறுவனத்தின் பயிற்சி பெறுவதற்காக எம்ஐடியில் இருந்து பெங்களூர் சென்றேன். அங்கு ஒரு குழுவோடு சேர்ந்து என்ஜினை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து போட்டு சரி செய்யும் வேலையில் ஓவராலிங் ஈடுபட்டேன். விமான என்ஜினை கைகளால் தொட்டு துழாவி கழட்டி மாட்டியதில் நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது. வகுப்பறையில் கற்றுக்கொண்ட கோட்பாட்டை கண்ணெதிரே செயல்படுத்தி பார்க்கும் அனுபவம் புதுமை பொங்கும் அற்புதம். ஊர் பேர் தெரியாதவர்கள் நிறைந்த கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக தென்பட்ட பழைய தோழனை தேடி ஓடுவதை போன்ற பரவசம் அது.
பெங்களூரில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தொழிற்சாலையில் பிஸ்டன் என்ஜினையும் டர்பன் என்ஜினையும் ஓவராலிங் செய்தேன். வாயு இயக்கத்தின் கேஸ் டைனமிக்ஸ் சிக்கலான அம்சங்கள், அது பரவும் விதம், எரிந்த பின் அதன் செயல்பாடு போன்றவற்றை நுட்பமாக கவனித்தேன். ரேடியல் என்ஜின் செயல்பட்டு முறையிலும் நான் பயிற்சி பெற்றேன். இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாபிக் முடியுது. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்டோட பேரு the highlights of the session. இன்றைக்கான ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஒரு இம்பாசிபிள் அப்படின்னு சொன்ன ஈவெண்ட்டை எப்படி அவர் பாசிபிள் அப்படின்னு பண்ணி காமிச்சாருன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மேலே இவருக்கு இருந்த அந்த பற்றையும் நம்ம பார்த்தோம். புத்தகத்தில் படித்ததை எப்படி அவர் ரியல் லைஃப்பில் அதை யூஸ் பண்ணி அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டார் அப்படின்றதுலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Bye guys.